வைகாசி மாதம் 4ஆம் நாள் மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது. மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பராசிக்கும், கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த அளவு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறது, அந்த பங்களிப்பினால் எவ்வளவு முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம். முதலில் கிரக நிலைகளை பார்த்துக்கொள்வோம். கன்னிராசிக்கு 6ஆம் இடமான கும்பராசிக்கு ராகுவும், 12ஆம் இடமான சிம்மராசிக்கு கேதுவும் வந்திருக்கிறார்கள். செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று காணப்படுகிறார். இன்னும் 4 நாட்களில் பயிற்சி அடைந்து சிம்மராசியில் இணைந்து விடுவார் கேதுவுடன். மீனராசியில் சனி சுக்கிரன், புதன் மேஷராசியில், சூரியன் ரிஷபராசியில், இவ்வாறாக பறந்து விரிந்து காணப்படுகிறார்கள் அனைத்து கிரகங்களும். ராகு கேது பயிற்சி என்ன செய்ய போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு? ஜென்மராசியில் இருக்கக்கூடிய கேது 12இல் மறைவது நல்லதே. அதேபோல் 7இல் இருக்கக்கூடிய ராகு 6ஆம் வீட்டிற்கு வருவதும் நல்ல விஷயம்தான். போட்டி பந்தயங்களில் வெற்றி, வழக்குகளில் வெற்றி, ஏதாவது கிரிமினல் கேஸு, காவல் நிலையம் இது போன்ற இடங்களில் வழக்குகள் இருந்தாலோ, நீதிமன்றங்கள் வழக்குகள் இருந்தாலோ முடிவுக்கு வந்துவிடும். கடன்கள் பைசலாகிவிடும். கூடுமான வரை இதற்கு பிறகு கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. அதை தவிர சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது கவனிக்கத்தக்கது. 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதும் கவனிக்கத்தக்கது. 10ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய குரு பகவானால் தொழிலில் மந்த நிலை, வேகம் எடுக்க வேண்டிய இடத்தில் சில நேரங்களில் மெதுவாக செல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிடலாம். தொழிலில் வருமானம் சற்று குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெருமளவு குறையாது, சற்று மந்த நிலை காணப்படும். 2 மாதங்கள் கழித்து மறுபடியும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் கலகத்தை உண்டு பண்ணுவார். கணவன் மனைவியிடையே மனக்கசப்பை உண்டு பண்ணுவார். தங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்புகள் வரும், மனநிலை பாதிப்புகள் வரும், பிரிவினைகள் வரலாம், வெகு தூர பிரயாணம் செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம், வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம். சில பேர் தொழில் மாற்றம், இடம் மாற்றத்தை கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன காரகன் என்பதால் தனத்தை கட்டுப்படுத்துவான். சற்று கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் 6இல் இருக்கக்கூடிய ராகுவும் 12இல் இருக்கக்கூடிய கேதுவும் மிக முக்கியமானவர்கள் தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதை பற்றி தான் நாம் பேச இருக்கிறோம். போட்டி பந்தயங்களில் வெற்றி, தொழிலில் வெற்றி, புது தொழில் ஆரம்பித்தீர்களானால் வெற்றி, வருமானம், அதனால் வருமானம் அதிகரிக்கும். ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் சற்று மந்தமாக இருந்தாலும் ஏதாவது புது தொழில் ஆரம்பித்தீர்களானால் அதில் வருமானம் அதிகமாகும், தொழில் மேன்மை பெறும். எவரேனும் பார்ட்னர்ஷிப் தொழில் இணைந்து கொள்கிறோம் என்று சொன்னால் சேர்த்து கொள்ளுங்கள், இணைத்து கொள்ளுங்கள். அல்லது தாங்களே கூட கணவன் மனைவியாக இருந்து கூட அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலை நடத்தி வெற்றி பெறலாம். தங்களுடைய வாழ்க்கை துணைவரால் தங்களுக்கு நன்மை இருக்குமே தவிர தீமை இருக்காது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தங்களுடைய வாழ்க்கை துணைவர் எப்போதுமே நல்லதே சொல்வார். ஆனால் தாங்கள் தான் கேட்க மாட்டீர்கள். ஏனெனில் 7ஆம் இடத்தில் சனி பகவான் தங்களை சிந்திக்க விட மாட்டார், முன்கோவப்பட வைப்பார், யோஜனை செய்ய விடமாட்டார், சிந்தனை செய்ய விடமாட்டார், அவசர புத்தியை கொடுத்து விடுவார். இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு கன்னிராசிக்காரர்கள் இந்த 6இல் இருக்கக்கூடிய ராகுவும் 12இல் இருக்கக்கூடிய கேதுவும் நன்மை பயக்கக்கூடிய அளவிலும் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவிலும் காணப்படுகிறார்கள். அதை புரிந்து கொண்டு
7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படக்கூடிய தொய்வு நிலையையும் சற்று மந்த நிலையையும் மாற்றிக்கொள்ளுங்கள். 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. 5ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். நல்ல விஷயம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை பார்ப்பது நல்ல விஷயம். தன்னுடைய 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பதால் அங்கே இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். அதுவும் நல்ல விஷயம். திடீர் தனப்பிராப்தி ஏற்படலாம். ஒருவேளை எதையும் எதிர்பார்க்காதீர்கள், பேராசைப்படாதீர்கள். பெரிய அளவு லாபத்தை எதிர்பார்த்து தொழிலை செய்ய வேண்டாம். குறைந்த லாபம் வந்தாலே போதுமானது என்று முடிவு செய்து தொழில் செய்தீர்களானால் தாங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபம் தங்களுக்கு கிடைக்கும். சற்று வயதில் மூத்தவர்களுக்கோ முதியவர்களுக்கோ உடல் பலகீனம் அடைந்தவர்களுக்கோ வியாதியஸ்தர்களுக்கோ உதவி செய்யுங்கள். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன்ஸுக்கு தங்களால் முடிந்த தான தர்மத்தை செய்யுங்கள். அன்னதானம் செய்யுங்கள். வாரத்துக்கு ஒரு முறை வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமைகளிலோ தங்களால் இயன்ற அன்னதானத்தை ஒரு 5 பேர் 6 பேர் அல்லது 10 பேர் 9 பேர் இவ்வாறாக ஒரு 50 பேர் உங்களால் முடிந்த அளவு தான தர்மத்தை செய்து வாருங்கள். அன்னதானத்தை செய்து வாருங்கள். தங்களுக்கு பலவிதமான இடர்கள் இருந்தாலும் அந்த இடர்களெல்லாம் மறைந்து வெற்றிகளை கொடுப்பார்கள் இந்த 3 கிரகங்களும், சனி, குரு, ராகுகேது. இவர்களால் தங்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டுமென்றால் கண்டிப்பாக தான தர்மங்களை செய்ய வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தீர்களானால் தங்களுக்கு பல வகையிலும் நன்மைகள் காத்திருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரையில் தங்க நகை வியாபாரம், வெள்ளி பாத்திரங்கள் வியாபாரம், பித்தளை பாத்திரங்கள், எவர் சில்வர் பாத்திரங்கள், இது போன்ற மெட்டல்ஸ் உலோகங்களால் செய்யப்பட்ட ஆபரணங்களாக இருக்கலாம், பாத்திரங்களாக இருக்கலாம். இவ்வாறாக தொழிலில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பெரிய அளவில் சம்பாதிப்பார்கள், நிறைய அளவில் பொருள் சேர்ப்பார்கள், வியாபாரம் பெருகும், தனலாபம் பெருகும். இதை தவிர இவர்களுக்கே உரித்தான ஹோல்சேல் ஏஜென்சிஸு, ஸ்டாக்கிஸ்ட்டு, அதே வேளையில் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் துறை, மொபைல் ஷாப்பு, எலக்ட்ரானிக்ஸ் ஷாப்ஸு, ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் ஷாப், இது போன்ற துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெரிய அளவில் பொருளாதார மேன்மை காத்திருக்கிறது, வியாபாரத்தில் லாபம் காத்திருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் தங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம். இந்த 3ஐயும் கடைபிடித்தீர்களானால் இந்த ராகுகேது பயிற்சி அடைந்து இந்த பலனை அடையப் போகின்ற அடுத்த 1.5 வருடத்திற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இரண்டாவதாக தங்களுடைய வாழ்க்கை துணைவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கூறும் அறிவுரைகளையோ அல்லது சில புத்திசாலித்தனமான ஒரு ஆறுதலான வார்த்தைகளையோ அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளையோ கேட்டு நடந்தீர்களானால் பெரிய அளவில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாறாக அந்த ராகு கேதுவானது தங்களுக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருப்பார்களே தவிர அவர்களால் தங்களுக்கு எந்த விதத்திலும் நெருக்கடி கிடையாது. நெருக்கடி கொடுக்கப் போகிறவர்கள் சனி பகவானும் குரு பகவானும் தான். அந்த நெருக்கடிகளை போக்கி தங்களை ஓர் உயர்ந்த நிலையில் கொண்டு செல்லக்கூடியவர்கள் இந்த ராகு கேது. அந்த அமைப்பில் இருக்கிறார்கள் ராகுவும் கேதுவும் அடுத்த 1.5 வருடத்திற்கு. எனவே இதை பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். அடுத்த 1.5 வருடத்திற்கு மிகப்பெரிய வெற்றிகளை குவிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சன்லைட்
மிட்நைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.